டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் மலையாள படமாக சமீபத்தில் வெளியான பள்ளிச்சட்டாம்பி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டொவினோ தாமஸ், கயாடு லோகர் நடிப்பில் டிஜோ ஜோஸ் ஆண்டனி டைரக்ஷனில் வெளியாகிருக்கிற படம் பள்ளிச்சட்டாம்பி. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இந்த படத்தோட இயக்குனர் டிஜோ ஜோஸ் ஆண்டனி 2022 எடுத்த ஜனகணமன அப்படின்னு ஒரு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. கேரளாவை தாண்டி கர்நாடகா, தமிழ்நாட்டில் பெரிய வெற்றி பெற்றது தான் காரணம். அதே மாதிரி இந்த படமும் ஒரு சம்பவமாக இருக்கணும். ரசிகர்கள் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட இருந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகி இருக்குது. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா 1957 காலகட்டத்தில் கதை நடக்குது. காணியார் அப்படின்னு ஒரு கிராமத்தில் கிறிஸ்தவ மக்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இடையே உரசல், முட்டல், மோதல் வருது. நம்ம ஊரில் கம்யூனிஸ்டுகளை வளர விடுவது பேராபத்து, அவர்கள் நமக்கு எதிரானவர்கள் என்று ஃபாதரான விஜயராகவன் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதனால் அந்த ஊரில் அடாவடி நபரான குயின்டன் ஜார்ஜ், அவர் தான் பாபுராஜ், இன்று முதல் நானும் கம்யூனிஸ்ட்டு தான் என்று சொல்லி கொடியை நடுறாரு அந்த ஊரில். கேரளாவில் கொடிக்கம்பத்தால் பல கொலையே நடந்திருக்கு. கொடிக்கம்பத்தை பிடுங்கி எறிஞ்ச வரலாறுலாம் இருக்குது இப்போவும். இது 1957 பாபுராஜ் நானும் கம்யூனிஸ்ட்டு தான் சொல்லி கொடி நடுறாரு. அதனால் வரைக்கும் பாபுராஜ் கிறிஸ்தவத்துக்கும் சர்ச்சுக்கும் ஆதரவாக இருந்தவர் தான். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாக பேசி நானும் கம்யூனிஸ்ட்டு தான் சொன்னதும் இது கிறிஸ்தவத்தை பின்பற்றுறவங்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்த ஃபாதரான விஜயராகவன் ஏதாவது பண்ணி பாபுராஜையும் கம்யூனிஸ்டையும் அந்த கிராமத்திலேருந்து அப்புறப்படுத்தணும்னு மற்றொரு பாதிரியார் மூலமாக முயற்சி பண்ணுறாரு. அப்போ வேறொரு பாதிரியார் தோமாபுரத்திலிருந்து கிருஷ்ணன் பிள்ளை என்கிற ஒரு நபரை அனுப்பி வைக்கிறாரு விஜயராகவன்கிட்ட. காணியாருக்கு அவர் வந்ததும் கிருஷ்ணன் பிள்ளை தான் நாயகனான டொவினோ தாமஸ், போத்தன் கிறிஸ்டோபர் என்கிற கிறிஸ்தவ அடையாளத்தோடு வரும். அவரே முதல் நாளே பாபுராஜை வெளுவெலுன்னு வெளுத்து அடக்கி பாபுராஜ் நட்டு வச்ச கொடி கம்பத்தையும் பிடுங்கி தான் வந்த வேலையை ஏறத்தாழ முடிச்சிடுறாரு. ஆனால் அதன் பின்னர் தான் மிகப்பெரிய பிரச்சனையே காத்திருக்கு. காணியாரில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொள்ளையடிக்க, மொத்த ஊரையும் அழிக்க ஒரு சதி நடக்குது. அதிலிருந்து கிருஷ்ணம்பிள்ளை காணியாரை காப்பாற்றினாரா இல்லையா? உண்மையிலேயே டொவினோ தாமஸ் யார், ஏன் போத்தன் அப்படிங்கிற அடையாளத்தோடு அங்கே வராரு? கிருஷ்ணன் பிள்ளைங்கிறவர் அவருடைய நோக்கம் என்ன, ஏன் அங்கே வரணும் அப்படிங்கிறதான் மீதி கதை. ஜனகணமன என்கிற பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்த டிஜோ ஜோஸ் ஆண்டனி தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஒரு ஊர், அதனை காப்பாற்ற வரும் ஹீரோ, அவர் எப்படி காப்பாற்றினார் என்கிற வழக்கமான கதையை முடிந்தவரை சுவாரஸ்யமாக கொடுக்க முயற்சித்திருக்காரு இயக்குனர். ஆரம்ப காட்சியே பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைச்சு மிரட்டியிருக்காரு. ஹீரோவின் அறிமுகம், எதிரிகளை பந்தாடுவது என முதல் பாதி சுவாரஸ்யமாகவே போகுது என்றாலும் சாதி, அரசியல், ஒற்றுமை என ஆங்காங்கே சில சமூக கருத்துக்களையும் தூவியிருக்காரு இயக்குனர். இடைவேளையில் வில்லனின் அறிமுகத்தை மாசாக காட்டிவிட்டு இவர்தான் வில்லன் என்று நினைக்கும்போது திடீரென ஒரு ஸ்டார் ஹீரோ மெயின் வில்லனாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். கடைசி அரை மணி நேரம் ரொம்ப நல்லா பரபரப்பாகவே கதை நகர்கிறது. ஒரு கன்னட கதாபாத்திரம் மலையாளம் கலந்து பேசுகிறது, ஆனால் திடீர்னு தமிழ்லையும் பேசுகிறாரு. நடிகர்களை பொறுத்தவரை டொவினோ தாமஸ் முழு படத்தையும் தன் தோளில் தாங்கி நிற்கிறார். தோற்றத்திலையும் கம்பீரத்தை காட்டும் டொவினோ தாமஸ் ஆக்ஷன் காட்சிகளில் பொறி பறக்க தெரிக்க விடுறாரு. தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தை செமையாக சூப்பராக பண்ணியிருக்காரு டொவினோ தாமஸ். கயாடு லோகர் தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக கச்சிதமாக செஞ்சுருக்காங்க. போலீஸாக வரும் சத்ரு பார்வையிலும் உடல் மொழியிலும் வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்காரு. விஜயராகவன் அமைதியான பாதிரியாராக ஸ்கோர் செய்கிறார். ஆடுகளம் நரேனுக்கு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துட்டு ஒரு வார்த்தை டைலாக் கூட பேச வைக்காமல் சித்திக்கு தான் அவரை சுற்றி பேசிகிட்டு இருக்காரு. சில கேள்விகளும் குறைகளும் இருந்தாலும் ஒரு
மாஸ் ஆக்ஷன் படம் என்று படம் பார்ப்பவர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே கவர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜோக்ஸ் பிஜோய் பாடல்கள், பின்னணி இசை சிறப்பாக இருக்குது. திஜோ டாமியின் ஒளிப்பதிவு கண்களுக்கு விருந்து. டொவினோ தோமஸ் ஆக்ஷன் காட்சிகள் கிளைமேக்ஸில் அப்ளாஸ் வாங்குறாரு. வழக்கமான திரைக்கதை. ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.